ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு செஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த கிளாஸஸை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம மூவ் பண்ணக்கூடிய சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக நம்ம இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டோட கம்ப்ளீட் பிஹேவியரை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லி தர போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி W3 ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணுறதுக்கும் இதே W3 ஸ்கூல்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்டான கண்டென்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒரு நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியாமல் போயிடலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த W3 ஸ்கூல்ஸ் மூலயமா நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கம்ப்ளீட் டியூட்டோரியல். ஓகேவா? ஸோ ஒரு அட்வான்ஸாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நான் கற்றுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து மை ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இப்போ இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஆன் கிளிக், அதாவது இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேசிக் கோட் எழுதணும். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாகவே ரைட் பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து ஷோ பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெமோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெமோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஐடிக்கான நேம். ஸோ இந்த டேட்டா வந்து இந்த ஐடி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் நான் வந்து இங்கே வந்து H1 டேக் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா H1 டேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே நான் வந்து ஒரு H1 டேக் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டா வந்து எனக்கு பெருசாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த நம்ம வந்து எங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டேட்டாவை நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து இதை கம்ப்ளீட்டாக இதோட பிஹேவியரை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் திங் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு கேம் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு வெப்சைட்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையுமே நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு மெயின் திங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 3 ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் நோட் ஜேஎஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபியூச்சர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சில பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஓன் டிவைஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போது பேசிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா பேசிக்ஸ்க்கு நம்மளோட ஓன் பிசியில் லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைன் எடிட்டர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை நான் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ பண்ணணுமா, அல்லது ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து எந்த மாதிரி டேக்ல ஷோ பண்ணணும், இல்லாட்டி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கணுமா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து கேன் சேஞ்ச் த HTML கண்டென்ட். ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு HTMLோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் வாட் கேன் ஜாவா ஸ்கிரிப்ட் டூ, ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த டேட்டாவை நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து லேர்ன் மேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லேர்ன் மேட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து டெமோ இருக்கா, ஸோ வந்து இந்த HTML கண்டென்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்டு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வந்து இப்போ நான் கிளிக் ஜஸ்ட் ரன் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து
ஒரு HTML-ஓட கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அக்செப்ட்ஸ் போத் டபுள் அண்ட் சிங்கிள் கோட்ஸ். கோட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்களா டபுள் கோட்ஸ் இருக்குதா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் டபுள் கோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தளவில் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப் இமேஜ் மாறும். ஓகேவா? ஸோ டேர்ன் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் மாறும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இது மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸாகவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ இதோட டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 35 பிக்சலாக இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 5 பிக்சல் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் 5 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக சின்னதாயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மால் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் பெருசாக எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இன்னும் நான் ஃபியூச்சரில் அட்வான்ஸாக போகும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை நான் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எலமெண்ட் வந்து மறைஞ்சிடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணோடனே இது எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எலமெண்ட் வந்து அகெயின் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக இருக்கும். ஸோ பட் இதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடந்துடும். என்னன்னா டிஸ்பிளே நான் ஸோ எதையுமே காமிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து மறையும். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ ஏன் இந்த எலமெண்ட் மறையுது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி வந்து டெமோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த ஐடியை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே மறைஞ்சிரும். ஓகே, ஸோ ரெண்டுமே மறையாது. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் மறையும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஒரு சின்ன விஷயம். ஓகே ஓகே, ஜஸ்ட் இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய எலமெண்ட் மறைஞ்சிருச்சு. ஓகே, பட் இன்கேஸ் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டுக்குமே சேம் ஐடி யூஸ் பண்ணி நம்மளால டிசைன் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டான நேம் கொடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெமோ 2 அப்படிங்கிற மாதிரி வச்சு நீங்கள் அனதர் விஷயம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறதுனால அதில் அந்த சைட்டில் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது என்னன்னா நம்ம அங்கே என்ன பண்ணியிருந்தோம், ஸோ வந்து ஹைட் பண்ணலாமா, இங்கே வந்து திரும்ப நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நன் அப்படின்னா எனக்கு எதுவுமே ஷோ பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஹலோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகலை. இன்கேஸ் நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்பிளே பிளாக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் நிறைய பிஹேவியர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல. ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இது நடக்கணும், இதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக். ஸோ இது என்னன்னா நம்ம வந்து நம்மளோட HTML-ல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு தனி டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம கோட் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா document.getElementById. ஸோ இந்த ஐடி நேம் அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் மேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து லேர்ன் மேட் அப்படிங்கிறத ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்குள்ளேயும் ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டருக்குள்ளேயுமே ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிள் மேபி யூஸ்ட் டைப் ஆட்ரிபியூட். ஜாவாஸ்கிரிப்டோட ஓல்டு வெர்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கொடுத்துருப்போம். டைப் அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில்
தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஓகேவா? நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஜஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை, பைத்தானா இருக்கட்டும், சியா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதுவோம். கரெக்டா? ஸோ அதை தான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் வென் கால்டு. அதாவது நம்ம அதை எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனை, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கேன் பி கால்ட் வென் அன் ஈவெண்ட் அக்கர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? இது எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா. ஓகேவா? ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது, அதாவது இந்த இன்னர் HTML அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடத்தோம்னா HTML-க்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு டேக்ல ஒரு டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஸோ ஹெட்லையுமே இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹெட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாடிக்குள்ளே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலை, ஸோ ஹெட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெமோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன் ஹெட். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ஹெட்டில் வச்சிருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வச்சு பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே தான் நம்மளோட ஐடி நேம் இருக்குது. ஸோ இப்போ டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் கால் ஆகும். ஸோ இது கால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்மளுக்கு லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ வந்து பேராகிராஃப் சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்ம எதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் பை காலிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாடி டேக்ல. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இது அப்படியே வந்து பாடி டேக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதே கோட் தான், நம்ம என்ன எழுதணுமோ அதே கோட் தான், பட் இந்த வந்து ஒரு பாடி டேக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி எல்லோ இஷ்ஷா இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிளேசிங் ஸ்கிரிப்ட் அட் த பாட்டம் ஆஃப் த பாடி element improves the display speed because script interpretation slows down the display. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் அட் த பாட்டம். ஓகே. ஸ்கிரிப்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி டேக் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பாடி டேக்கோட பாட்டமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ஸ்பீட் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து இப்போ நம்மளுக்கு புரியல அப்படின்னாலுமே ஃபியூச்சராக நம்ம பண்ணுவோம்ல, ஸோ வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம அட்வான்ஸாக பண்ணுவோம்ல. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நிறையா வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் டெவலப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணோமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம். இதே மாதிரி எக்ஸ்டர்னலாக மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் நேமில் நம்ம எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை இங்கே சோர்ஸ் மூலியமாக நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெமோ எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெமோ அப்படிங்கிற ஒரு ஐடியை கொடுத்துருக்காங்க, பட் இங்கே எங்கேயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை. பட் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே ஜாவா ஸ்கிரிப்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா links to myscript.js அப்படிங்கிற நேமில் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் ஸ்டோர்ட் இன் மை. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம எப்படிலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த myscript.js அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைலில் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்கே வந்துருச்சு. ஓகேவா? பட் இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துல இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் கேனாட் கண்டெயின் ஸ்கிரிப்ட் டேக்ஸ். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் பிளேஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துருப்போம்ல, ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டேகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
ஹெட்லையுமே வச்சுக்கலாம், அல்லது நம்மளோட பாடி டேக்லையுமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ். ஸோ எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேசிங் ஸ்கிரிப்ட் இன் எக்ஸ்டர்னல் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் செப்பரேட் HTML அண்ட் கோட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளேயே ரைட் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே வந்து ஒரு கோடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக. ஸோ நிறைய விஷயத்த கொண்டு வந்தோம் அப்படின்னா பட் இதுவே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் செப்பரேட்டடாக நம்ம வந்து கோட் வைஸ் பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து HTML அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இட் மேக்ஸ் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸியர் டு ரீட் அண்ட் மெயின்டைன். ஸோ வந்து சொன்னது தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கேன் ஸ்பீட் அப் த பேஜ் லோட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேஜ் லோட்ஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ யூஸ் ஆகாது. ஃபியூச்சரில் பெரிய லெவலில் கோட் எழுதுவோம்ல. ஸோ ஒரு 500-600 லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாண்டி போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் வித் அண்ட் ஃபுல் URL அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் பாத் வித்தவுட் எனி பாத். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து ஓகே அதை வந்து எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் URL வைஸ் கால் பண்ணுவோம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் சேம் பாத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் கொடுத்துரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இந்த அவுட்புட். ஸோ வந்து நம்ம வந்து இதோட பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. பட் இப்போ நான் வந்து இந்த அவுட்புட்டோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணுவோம்ல. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் HTML அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த HTML டேக்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஐடியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அல்லது அந்த ஐடிக்கு ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இன்னர் HTML அப்படிங்கிறது மூலியமாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட். இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேஜை டோட்டலாக வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எப்படின்னா இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ஹைட் இருக்கா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே. இங்கே இருக்குல்ல. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் வந்து இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா இந்த ஹோல் பேஜையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகேவா? இட் இஸ் கன்வீனியன்ட் டு யூஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட். அதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே டாக்குமெண்ட் டாட் ரைட்டை யூஸ் பண்ணோம். ஸோ யூசிங் டாக்குமெண்ட் ரைட் ஆஃப்டர் HTML டாக்குமெண்ட் இஸ் லோடட். அதாவது இப்போ நான் வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டோட டேட்டா லோட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா இந்த HTML பேஜை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க இங்கே டேட்டா வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி இருந்த HTML டேட்டா ஃபுல்லாக ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டை நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ மெயின் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் டாட் அலர்ட். ஸோ விண்டோஸ் டாட் அலர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அலர்ட் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பாருங்க ஜஸ்ட் இதை நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணால் கூட நம்மளுக்கு இந்த அலர்ட் வரும். ஓகேவா? நம்ம வந்து விண்டோ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் வந்து பாருங்க யூ கேன் ஸ்கிப் த விண்டோ கீ. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. இதை நம்ம ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க. ஸோ சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் டீபக்கிங் இன் அ லேட்டர் சாப்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்னும் மோர் அபவுட் டீபக்கிங்ஸை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் படிக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து டீபக்கிங் பண்ணக்கூடிய பர்பஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்மளோட ரன் பண்ணுற டேட்டா வந்து வெப்சைட்டில் ஷோ ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கன்சோலில் லாக் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், கன்சோல் பண்ணி பார்க்கணும், எரர்ஸை பார்க்கணுமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா ஸோ இப்போ எனக்கு டேட்டா வரல. ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட கன்சோல் போனேன் அப்படின்னா எனக்கு இங்கே டேட்டா வந்திருக்கும். ஓகேவா?
ஜஸ்ட் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த டேட்டா வந்திருக்கா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டேட்டாஸ் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட டுடே செஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? சின்டாக்ஸ்னா என்ன? அண்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வரக்கூடிய ஃபியூச்சர் அட்வான்ஸ் செஷனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போவுமே லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக பார்க்குறேன். ஸோ பை.